This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிக் பாஸுக்குள் எல்லை மீறும் போட்டியாளர்கள். பலவீனமாக இருக்கும் விஜய் சேதுபதி. இதை மாற்றுங்க பாஸ். நடிகர் விஜய் சேதுபதி 2வது ஆண்டாக தொகுத்து வழங்கி வரும் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சியில் சண்டை மற்றும் வன்முறை நிறைந்த ஆட்டத்தால் தடுமாறி கொண்டிருப்பதாக கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த சூழ்நிலையில் வன்முறையில் ஈடுபடும் போட்டியாளர்கள் அவர் கண்டிக்க தவறுவது சீரழிந்து வரும் இந்த நிகழ்ச்சியின் சுவரில் விழுந்த மிகப்பெரிய விரிசல் என்று விமர்சனங்கள் கருத்து தெரிவிக்கின்றன. கமலஹாசனுக்கு பிறகு கடந்த 2 சீசன்களாக விஜய் சேதுபதி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கி வருகிறார். முதல் சீசன் வெற்றிகரமாக அமைந்தாலும் தற்போது ஒளிபரப்பாகி வரும் சீசன் 9 முழுக்க முழுக்க சத்தம் நிறைந்ததாகவும் சண்டை சச்சரவு நிறைந்ததாகவும் இருக்கிறது. போட்டியாளர்களின் இரட்டை அர்த்தமான பேச்சுகள் மற்றும் உள்ளே போட்டியாளர்கள் மாறி மாறி சண்டை போட்டு கொண்டிருப்பதை பார்ப்பதற்கே கடுப்பாக இருக்கிறது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று பலர் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். இதற்கு முன்பு கமலஹாசன் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் போது ஏதாவது சீசனில் இப்படிதான் விமர்சனங்கள் வந்தது. ஆனால் இப்பொழுது கமலஹாசன் ஒரு குரூப்புக்கு மட்டும் சாதகமாக பேசுகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதை தொடர்ந்து அடுத்த சீசன் இன்றைக்கு அவர் டப்பா ஆகி காட்டிவிட்டார். ஆனால் இப்பொழுது இந்த சீசன் தொடங்கியதில் இருந்தே விஜய் சேதுபதி ஸ்ட்ரக்காக நடந்து கொள்ள மாட்டார். பலர் எதிர்த்து வருகின்றனர். விஜய் சேதுபதி போட்டியாளர்களின் முகத்துக்கு நேராக பேசுகிறார். எந்த போட்டியாளர்கள் பேச வந்தாலும் அவர்கள் பேசாவிட்டாலும் உட்காருங்கள் என்று சொல்லிவிடுகிறார். அதிலும் இந்த சீசனில் போட்டியாளராக இருக்கும் கம்ருதீன் வாரம் முழுக்க செய்யும் சண்டை சச்சரவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு விஜய் சேதுபதி கையாளுவது உட்காருங்க கம்ருதீன் என்று ஒரே வார்த்தைதான். போட்டியாளர்களை ரசிகர்கள் வெளியில் ஏற்றுவதற்கு முன்பே பிக்பாஸ் முழு காத்திருக்காது என்று விஜய் சேதுபதி கம்ருதீனுக்கு எச்சரித்த போதிலும் அவர் விளம்பர இடைவேளைக்கு சென்று திரும்பி வரும்போது கம்ருதீன் மற்றும் துஹார் இருவரும் ஆக்ரோஷமாக சண்டை போட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுதும் அவர் அமைதியாக வேடிக்கை பார்த்தார். தற்பொழுது பிக்பாஸ் தமிழ் 9க்கு தேவைப்படுவது வன்முறை, மரியாதை குறைவான கண்டென்டர், தைரியமாக கண்டனம் செய்யும் ஒரு உறுதியான தொகுப்பாளரும், தங்கள் ஒரு செலிபிரிட்டியாக இருப்பதால் ஏற்படும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படும் போட்டியாளர்களும் தான். இல்லை என்றால் இந்த சீசன் விரைவில் தன் ஆர்வத்தை இழக்கும் என்பது உறுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.